அண்ணா ஒரு குட் நியூஸ்ண்ணா. என்ன? ஜான்சி டீல் பண்ண ட்ரக்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்க சீஸ் பண்ணிட்டாங்களண்ணா. சூப்பரான குட் நியூஸ் சொல்லிருக்கேன். அந்த சிங்கத்துக்கு இது ஃபர்ஸ்ட் தோல்வி. அப்படின்னா நான் போட்ட பிளான் சக்சஸ். இப்ப ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ். அவன் குகையிலேயே அவனை நான் எப்படி அழிச்சு காட்டுறேன்னு பாரு. டே சிம்மா, இந்த கோலிங்கம் விஷத்தோட மறு உருவண்டா. விடமாட்டோம் உன்னை. எனக்கே ஆட்டம் காட்டுறானா? இந்த தொழில எனக்கு போட்டியா அவன் வந்திருக்கான்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி என்னை மாட்டி விட்டு காட்டியிருக்கான். இதெல்லாம் அவன் வேலைதான். அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை சும்மா விடக்கூடாது. கல்ல கட்டி கடல்ல இறக்கணும். எஸ். ஏய் ஜான்சி, நான் டென்ஷன்ல கொதிச்சிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா? நான் கேம் ஆடின்னு இருக்கிறேன், சும்மா ஏன் காண்டாவுற? நீ எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறியோ அந்த அளவுக்கு நானும் இருக்கிறேன். 50% என்னோடதும் போயிடுச்சுல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின்னு வந்த அந்த சரக்கை ஒரே நிமிஷத்துல கடல்ல கரைச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? ச்சே, ஒன்னா எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மூளை கூட இதுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு பாத்தியா? ஆபீசர்ஸ், ட்ரக் மாஃபியா மேல மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. சடனா நம்மள சுத்தி ட்ரக்ஸ் மாஃபியா டெய்லி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த ரிப்போர்ட்டர்ஸும் சேனல்காரங்களும் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இங்க பாருங்க, நம்ம இளைஞர்கள் ஒரு நல்ல வழியில நடந்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம நாட்டை அமைதியான ஆரோக்கியமான வழியில நாம கொண்டு போக முடியும். நம்ம இளைஞர்கள் இந்த மாதிரி கெட்ட சக்திக்கு, ஐ மீன் டெரரிசம், ட்ரக்ஸ், இந்த மாதிரி கெட்ட வழிகளுக்கு அவங்க மனசு என்னைக்கும் போயிடக்கூடாது. இங்க பாருங்க, என்னோட ஆர்டர்ஸ்க்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது. உங்க ஃபோர்ஸஸை பயன்படுத்தி அந்த மாதிரி நாசகார சக்திகளை நாம வேரோட அழிச்சிடணும். தேவைப்பட்டா don't even mind to encounter them. Okay? Yes sir. அக்கா, அக்கா, என்னடா? தண்ணி. என்னடா ஆச்சு? அக்கா, நம்ம இடத்துல இருக்கிற வீடெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து என்னன்னு கேளுக்கா. யாரா அவனுங்க? அபாயகா மஜா. ஜேசிபி இன்ஜினோட சவுண்ட கேட்டதோ வந்திருக்கணுமேனு நினைச்சேன். ஏய் காளிங்கா, முதல்ல உன் ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த ஜேசிபி ஆபரேஷனை நிறுத்துடா. இல்லன்னு வை. இல்லனா என்னடி? என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? ஜேசிபி ஒன்னும் பிரீஃப் கேஸ் இல்ல. அன்னைக்கு வந்து தூக்கிட்டு போனிய பொட்டி அந்த மாதிரி தூக்கிட்டு போக முடியாது. ஏய், இங்க வீடு இருந்த தடையுமே தெரியக்கூடாது. இங்க இருந்து ஒரு சின்ன செங்கல் கூட கிடைக்க கூடாது. மொத்தமா தரமட்டமா கிடுங்க. கபடி ஆடுற கிரவுண்ட் மாதிரி இந்த இடம் இருக்கணும். பவுண்டரி லைன நானே போடுறேன். டேய் காளிங்கா, பவுண்டரிக்கு லைன் போடுவியா? நான் இறங்கினேன்னு வை,
பவுண்டரியே காணாம போயிடும். நீ அந்த சிம்மாவோட நிழல்ல இருக்கன்னு இந்த ஆட்டம் ஆடுறியா? நான் மனசு வச்சேன்னா உங்க ரெண்டு பேரையும் புழுவ நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். எச்ச பொறுக்கி, இன்னும் உன் திமிரு அடங்கவே இல்லல. இன்னொரு தப்பா இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், பேசி நிற்க மாட்டேன், செஞ்சிருவேன். இந்த ஏரியாவை எந்த தௌலத்தாலையும் உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கோசம் நான் என் உயிரை கொடுத்தாவது போராடுவேன். பயப்படாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசாத ஜான்சி. அப்படி ஒருவேளை உன்னோட உயிரை கொடுத்து தான் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகணும்னா நாங்க எல்லாருமே உயிரை கொடுக்க தயாரா இருக்கோம். நீ உயிரோட இருந்தாதான் நாங்க எல்லாரும் இந்த குப்பத்துல நிம்மதியா வாழ முடியும். எனக்கு இந்த அக்கவுண்ட்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். ठीक है सर, जल्दी अभी लेके आता हूँ भाई. हेलो. गुड न्यूज बाय.
மூடு நல்லா இருந்தா சொல்றேன். நான் சொன்னதை கேட்டா போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். எதுக்கு? உயிர் போற மாதிரி வேற ஏதாவது மேட்டர் வச்சிருக்கியா? போலோ. பாய், அந்த காலிங்க ஜேசிபி எடுத்துக்கிட்டு அந்த சேரிக்குள்ள போய் அங்க இருக்கிற வீடுங்கள்லாம் இடிக்க பார்த்திருக்கான். அப்ப நம்ம பொண்ணு, எது பொண்ணா? ஜான்சின்னு ஒரு புது பொண்ணு நம்ம டீம்ல சேர்ந்திருக்கா. அவ காலிங்கனையும் அவ ஆளுங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு அந்த சேரியில இருந்து அடிச்சு விரட்டிருக்கா. நீ சொல்றத கேட்கும் போது அவளை சரி விடு, நெக்ஸ்ட் வீக் வரேன். அது இருக்கட்டும், ஓ துபாய் டீல் கோ கியா ஹுவா? அது வந்து பாய், ஒரு செகண்ட்ல நம்ம கையில இருந்து மிஸ் ஆகி போயிடுச்சு பாய். என்ன சொன்ன? மிஸ் ஆயிடுச்சா? எப்படி? அந்த பொண்ணு இருந்தும் மிஸ் ஆயிடுச்சா? இல்ல பாய், அந்த டீலுக்கு மட்டும் நம்ம பசங்க போனானுங்க. வெக்கமா இல்ல? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணு போன டீல் எல்லாம் சக்சஸ், உன் ஆளுங்க போன டீல் எல்லாம் ஃபெயிலியரா? ஏய் நரசிம்மா, அந்த மாதிரி உதவாக்கரைகளை ஏன்டா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க? 10 காண்டா மிருகங்களுக்கு தண்ட சோறு போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி லேடி டைகரை வளர்க்கலாம். அவனுங்க கைய காலெல்லாம் உடைச்சு பிச்சை எடுக்க அனுப்பி வை. வேடா போன. ஓ ஹே ஜான்சி, இதை பாத்தியா? உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. புது டீலா? அட்வான்ஸ். நீ அந்த காலிங்கனையும் அவன் ஆளுங்களையும் கையை காலை உடைச்சு அந்த சேரியில இருந்து விரட்டி அடிச்சல, அதுக்கு அட்வான்ஸ். பாய்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் வராரு. நான் எங்க ஏரியால இருந்து அவனை ஓட விட்டா நீ குஷியில எனக்கு துட்டு கொடுக்குற? எதுக்கு? நமக்கு தேவையானதே அந்த சேரி தான். அது மேல காலிங்கனுக்கு ஒரு கண்ணு இருந்தது. நீ அதை கிளியர் பண்ணிட்ட. அவன் இனி நம்ம வழியில கிராஸ் பண்ணவே மாட்டான். நீ அந்த வேலையை சுலபமா முடிச்சிட்ட. நீ எங்க பக்கம் இருக்கும்போது என்ன கவலை? உன் வார்த்தையை மீற மாட்டாங்க அந்த ஜனங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எப்பவும் ஏன் ஏழைங்க வாழ்ற இடத்தையே பறிக்கணும்னு பாக்குறீங்க? நம்ம பாய்க்கே அந்த சேரி தேவைப்படுது. அதை பேசி முடிக்க தான் இந்த அட்வான்ஸே. ஏழைங்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த இடத்த ஆட்டைய போடணும்னு நினைக்கிற உன் பணத்தை நான் தொடவே மாட்டேன். இந்த மாதிரி எவன் பேசினாலும் சரி, அவன் உசுரோடவே இருக்க மாட்டான். ஜான்சி, அந்த பாயா இருந்தாலும் சரி, அவனை தெரியாம படிச்ச ஆண்டவனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எவன் காலை வைக்கிறானோ அவனை துண்டு துண்டா வெட்டி கூவத்துல தூக்கி வீசி எரிஞ்சிருவேன் பாத்துக்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கொம்பனா இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு வரவே மாட்டான். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த ஏரியாவை அடையணுங்கிற ஆசை எவனுக்கும் நிறைவேறாது. போய் சொல்ல அவனுக்கு. இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பாய் பேர் சொல்லியும் பயப்பட மாட்டா? அவரே வான் பண்ணிட்டு போற. சத்தியமா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏய், ரைட்ல போ. சரிக்கா. இங்க இந்த பக்கம். ஏய் நிறுத்து. பின்னால போ, பின்னால போ. ஹலோ, சரக்கு இருக்கா? அம்மா, யாருமா நீ? என்கிட்ட எந்த சரக்கும் இல்ல. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். இங்க கிடைக்கும்னு சொன்னாங்க. சரக்கு எடு. என்னயா என்ன அப்படி பாக்குற? எனக்கு தெரியும்னு சொன்னல. ரொம்ப அர்ஜென்ட் கூட. காசு அதிகமாகவும் பரவாயில்லையா? எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். அப்படியா? சரி, என் கூட வா. ஏய் வா. டேய் குமாரே, டேய் குமாரே,
என்னடா யாரையோ புதுசா கூட்டின்னு வந்திருக்கேன். இவங்களுக்கு நிறைய சரக்கு வேணுமா என்னங்கிறத நீயே பேசிக்க. என்னது நிறைய சரக்கு வேணுமா? பார்ட்டி வச்சிருக்கோம். பார்ட்டிக்கு ஃபுல் பாட்டில் அடிக்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் தேஞ்சு போன ரெக்கார்டு. எனக்கு என்ன வேணும்னா அதுல தாண்டா சுகமே. எங்க கையில நிறைய எல்லாம் ஸ்டாக் இல்ல, 2-3 நாள் ஆகும். சரி சீக்கிரம் ரெடி பண்ணு, போய் காசு எடுத்துன்னு வர. பார்க்கலாம் போ. ஏய் கிளம்புடா. இது அட்வான்ஸா வச்சுக்க, 5000 ரூபாய். சரிம்மா. என்ன இது பப்ளிக்கா? இதெல்லாம் எங்க மாமூல் தான். போதைக்காக பொண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படியா? ஏய் வண்டி எடு. அக்கா சரிக்கா. அவங்கள ஃபாலோ பண்ணு சீக்கிரம். சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. சீக்கிரமா போ. அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி போ சீக்கிரம். ஏய் இறங்குடி கீழே. என்ன யாரு இது? எதுக்கோ பாடி சொல்றேன். ஏய் யாரு நீ? யார் மேல? ஒரு பொண்ணா இருந்துக்குன்னு இப்படிப்பட்ட பொறுக்கிங்களோட கேவலம் போதைக்காக கேடு கெட்டத்தனம் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவை போதை, அது அவங்க கொடுக்குறாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஏண்டி அடிக்கிற? என்ன விடு விடு. நாய முடிங்க வா. விடு என்ன மச்சான் வேஸ்டா போச்சு. விடுடி. உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீட்டுக்குலாம் போக வேணாம், எனக்கு ட்ரக்ஸ் தான் வேணும். ட்ரக்ஸ் வேணும், ட்ரக்ஸ் தான் வேணும். என்னை எங்க கூட்டிட்டு போற? என்னை இறக்கி விடு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு இப்பவே ட்ரக்ஸ் வேணும். வெக்கமா இல்லையாடி உனக்கு? இவ்ளோ நல்ல வேலையில இருக்கிற நீ கேவலம் போதை பொருளுக்காக உன் வாழ்க்கைய நாசம் பண்றியா? எனக்கு ட்ரக்ஸ் வேணும். சீக்கிரம் போடா. என்னை இறக்கி விடு, நான் அவங்க கூட போகணும். சொல்லிட்டு இருக்கல, என்னை எங்க நீ கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன், முதல்ல காரை விட்டு கீழே இறங்கு. வாடி சொல்லிட்டே இருக்க. ட்ரக்ஸ் தானே வேணும்? விடு சொல்றல. எனக்கு ட்ரக்ஸ் வேணும், எனக்கு ட்ரக்ஸ் தான் வேணும்டி. விடுடி. வாடி. எனக்கு ட்ரக்ஸ் தான் வேணும். யார் நீங்க? என்னாச்சு? வேணும் சார், என் பேரு ஜான்சி. இவ ரொம்பவே போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான். பொண்ணுங்கிறதே மறந்து 4 பொறுக்கி பசங்களோட சேர்ந்து பப்ளிக்ல கூத்தடிச்சுன்னு இருக்கிறா. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் டாக்டர். அதான் இவளை எங்க கூட்டின்னு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க காயத்ரி. எஸ் சார். இந்த பொண்ணை கூட்டு போய் உடனே குளுக்கோஸ் ஏத்துங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ட்ரக்ஸ் தான் சொல்றோம்ல. நான் வந்தா எனக்கு ட்ரக்ஸ் தருவியா? ட்ரக்ஸ் கொடுத்தா வர. என் விஷயத்துல லீகலா இருந்தாலும் சரி இல்லீகலா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இப்ப நீங்க கொடுத்திருக்கிற இந்த டீலு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கமிஷன்ல நோ காம்ப்ரமைஸ். ஹலோ, நான் இங்க பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா ஸ்விம்மிங் பூல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ, பிசினஸ் பேசும்போது எப்போ ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும், அப்பதான் சக்சஸ் ஆகும். அண்ணே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்கண்ணே. உங்களை பார்க்கும்போது பதட்டமா தெரியுது. சில்லுன்னு பேர் சொல்லவா? இல்ல வேண்டாண்ணே.
திஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். ஓகே? ஓகேண்ணே. Thank you. எடுத்துக்கோங்க. Have it. இல்ல வேணாம். ஜான்சி தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்ட. நீ மட்டும் வராம இருந்திருந்தா நான் இந்நேரம் மேல போய் சேர்ந்திருப்பேன். ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா இருக்கா? இல்ல ஜான்சி, இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு முட்டாள் மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருக்காத. கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருந்தா உன் கூட சேர்ந்து என்னையும் போட்டு தள்ளிருப்பானுங்க. யாரு கூட டீலிங் வச்சுக்கிற, அவங்க யாரு என்னன்னு இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம பார்வை எல்லா இடத்துலயும் இருக்கணும். அதான் எனக்கு டவுட் வந்தது ஜான்சி. என் எதிரில் உட்கார்ந்துருக்கும் போது ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாம சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தான். அவன் சுத்தி சுத்தி தான் பாத்துக்கின்னு இருந்தான். நீ அவன் முகரைய பாத்துக்கின்னு இருந்த கேன மாதிரி. இதெல்லாம் அந்த காளைங்கனோட ஸ்கெட்ச் தான். இன்னைக்கு அவனை போட்டு தள்ள போறிய. எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா ஒன்னுத்தையும் புடுங்க முடியாது. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணு. வந்த மேட்ரு தான் முடிஞ்சிச்சுல. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. ஆனா என்ன திருப்பி பத்த வைக்கிறீங்க? தெரியும்டா. என்ன மென்டல் நினைச்சிட்டு இருக்கியா? அவளால எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. அதனால தான் உல்டாவா பத்த வச்சா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். அவளையும் அவனையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலான்னு கணக்கு போட்டா எப்படியோ 2 பேரும் மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு பதிலா நம்ம ஆளுங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்னடா விவாத மேடல கத்துற மாதிரி கத்துக்கிட்டே வர? அந்த சங்கரோட காட்ஃபாதர் பாய் மும்பைல இருந்து வந்திருக்காருண்ணா. சிம்ஹா பாய், நான் வரத உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம் பாய், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வருவாங்க. இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காத ரீசன்ஸ். பயங்கிறது எப்படி இருக்கணும்னா, நமக்கு முன்னாடியே இங்க வந்து கைய கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும். உன்னை நம்பி டீல் பேச விட்டேன் பாரு, அதுதான் என்னோட தப்பு. உன்கிட்ட கொடுத்த வேலையை நீ சரியா முடிக்காததுனால நானே வர வேண்டியதாயிடுச்சு. கம் வாங்கடா.
चल तू भी चल भाई साहब பாய் என்ன ஆச்சரியமா இருக்கா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? நீ இவனை ஃபாலோ பண்ணப்ப அவனை ஃபாலோ பண்ணப்ப இவன், ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டே இருந்திருக்கானுங்க இல்ல? பார்த்தல ரெண்டு பேரையும் எப்படி பிடிச்சன்னு. சொல்றத கேட்டா சரி, இல்லன்னா இல்ல பாய், நீங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க எந்த பிசினஸும் பண்றதே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம் பாய். உங்களை எதிர்த்துக்கிட்டு எங்களால நிம்மதியா வாழ முடியுமா பாய்? குட் குட். இதான் புத்திசாலிக்கா அழகு. இந்த வேலையை நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தா நான் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. What a perfume!